ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் 2வது நாளை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த வருஷ தொடக்கத்திலே நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம். அவன் காலையில் எழுந்த உடனே பலவித சிந்தனைகள், படுக்கும் போதே ஆரம்பிச்சிருந்தோம். ஐயோ, நாளை தினம் வேலைக்கு போகணுமே, நாளை தினம் இது இருக்கிறது, அது செய்யணுமே, அங்க என்ன ஆகுமோ தெரியல, அங்க இவங்களுக்கு பதில் சொல்லணுமே, இந்த பணத்தை கட்டணுமே, பிள்ளைகள் படிப்பு, எக்ஸாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இன்னைக்கு மன ரீதியாக பாதிக்கிற அளவுக்கு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடினீங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாமே தானாக எளிதாகவே பெற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை விட்டு உலகத்தின் காரியங்கள், நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸா இருக்கலாம், என்ன காரியங்கள் அவைகளை தேடுவோம் என்று சொன்னால் நமக்கு அதிகமாய் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் அதில் ஏற்படுகிறது. அதன் பிரதிபலன் வேதனையும் கண்ணீருமாகத்தான் மாறிவிடுகிறது. இன்னைக்கு கிஃப்ட் முக்கியமா, கிவர் முக்கியமா? ஒரு சிறு பிள்ளை கிட்ட ஒரு அங்கிள் கையில சாக்லேட் வச்சிருக்கிறாரு, வச்சுட்டு நீட்டினார்னா அது சாக்லேட் தான் எடுக்கும். அவர் கூப்பிட்டா கூட போகாது, சாக்லேட் எடுத்துட்டு இது ஓடி வந்துடும், இந்த அங்கிள்கிட்ட போகாது. அது ஏன்னா அதுக்கு கிஃப்ட் மேலதான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி அல்ல, மாறாக கிவர், அதை கொடுக்கிறவரை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு கிஃப்ட் எல்லாமே தானாகவே நம்ம சொந்தமாக மாறிவிடும். ஏற்கனவே நான் சொன்ன ஒரு உதாரணத்தை தான் இன்றும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை விமர்சையாய் பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விரும்பி தனது ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாய் பெரிய ஒரு வளாகத்திலே ஏராளமான பரிசு பொருட்களை வைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். நீங்கள் யார் வேண்டுமானாலும் வந்து ஒரு பரிசு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், காலையிலிருந்து இது ஆயத்தமாக இருக்கும், நீங்கள் எந்த பரிசு வேண்டுமோ அதை தொட்டால் அது உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும் என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிறார். கூட்டம் குவிந்து விட்டது, எல்லாரும் வராங்க, விரும்பின பொருளை தொடுகிறார்கள், அங்குள்ள சேவகர்கள் அதை எடுத்துக் கொடுக்கிறார்கள், வாங்கி கொண்டு போய்விடுகிறார்கள். எல்லாம் போய்விட்டு சாயங்காலம் பார்த்தால் அந்த வளாகத்துல எல்லாம் மேக்சிமம் எல்லா கிஃப்ட்டுமே காலி ஆயிடுச்சு. 1-2 இருக்குது. அப்படியே சுற்றி வரும்போது ஒரு குட்டி குழந்தை பாக்குறாரு. அந்த குழந்தை அங்க நின்றுட்டே இருக்குது. அவர் ராஜா கேட்கிறாரு, என்னம்மா நீ ஏதாவது ஒரு கிஃப்ட் நீ எடுத்துக்கலாமா? என்ன, வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? உன்னுடைய சாய்ஸ் என்ன? உனக்கு எது வேணுமோ நீ அதை போய் டச் பண்ணா போதும், நான் உனக்கு எடுத்து கொடுக்கறேங்கிறாரு. அந்த பிள்ளை திருப்பியும் அமைதியா இருக்குது. திருப்பியும் ராஜா சொல்றாரு, அமைதியாவே இருந்த உடனே, நீ தொடுகிற பொருள் உன்னுடையதாக அதை செய்யும் போது இந்த பிள்ளை ஓடி வந்து ராஜாவை தொடுது. ராஜாவை தொட்டப்போ ராஜா அந்த குழந்தையுடையதா சொந்தமா மாறிட்டாரு. ராஜாவுக்கு அந்த பிள்ளையுடைய அந்த சிந்தை, அந்த நினைவு, அந்த காரியங்கள், அந்த அறிவு அவரை தொட்டு விட்டது. பாருங்கள், கிஃப்ட் ஒன்னு கிடைக்கும், அதோட போயிரும். ஆனா அந்த கிஃப்டுக்கு சொந்தக்காரர் தான் ராஜா. அவரே சொந்தமா மாற்றிட்டோம்னா இன்னும் எவ்வளவு கிஃப்ட் கிடைக்கும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். அதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய தன்னுடைய இளவரசியாய் மாற்றிக்கொண்டாராம். யோசித்து பாருங்கள், இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம், மறுபக்கம் இந்த உலகத்தின் காரியங்கள். இரண்டுல எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் அதையும் ஆண்டவரே சொல்லிவிட்டார். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. உலகத்தின் காரியங்கள் மற்ற தேவையானது தானே பின்னாடி வரும். சங்கீதம் 23:6 தான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் தொடர வேண்டியதில்லை. தாவீது அதில் சொல்லுகிறார். ஏன் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது? இதுவரை மற்றதுக்காக பயந்து போராடிட்டு இருக்கிறலாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே, எஸ்வே நீங்க தான்ப்பா எல்லாம், இன்னைக்கு நீங்க நடத்துங்க, இங்க கூட வாங்க, இது என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தாசை உதவிகளை கேளுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க போதுன்னு சொல்லி பாருங்க. கிவர் நம்மோடு கூட இருந்தா கிஃப்ட் தானே வரும். கிஃப்ட பிடிச்சிட்டு கிவரை விட்டுட்டோம்னா அந்த கிஃப்ட் கொஞ்ச நாள்ல வேல்யூ இல்லாம போயிடும். திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் நம்ம பிரச்சனையோட போராட்டத்தோடு தான் கடந்து போனோம். இந்த நிலைமை மாறுபடியாய் இந்த வருஷத்துல கிவர் ஆகிய கிறிஸ்துவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது உடைய ராஜ்யத்தை தேட சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்க முதலாவது உமக்கு பிரியாரிட்டி. காலையில் எழுந்தவுடன் தகப்பனே, உம்முடைய முகத்தை தரிசிக்க, காலையில் உம்மை தேட, உடைய பாதத்துல காத்திருந்துட்டு எங்க காரியத்தை செய்ய எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உண்டாகட்டும்ப்பா. எங்க சிந்தைகளை மாற்றுங்க. நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கும் பொருட்களுக்கும் அழிந்து போவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு அழியாமையுள்ள உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை உண்டாகட்டும்.
விதி நிமித்தமாக ஒரு நாள் வரும்போது சொல்லும், நாங்கள் கர்த்தரை தான் முன்பாக வைத்தோம், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம், எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துட்டான்னு சொல்லி மகிமைப்படுத்துவதை கேட்க பார்க்க ஒரு விஷயம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கிஃப்டுக்கல்ல கிவருக்கு. எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். மீண்டுமாய் நாளை நாம் சந்திப்போம்.